ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப சூப்பரான, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான ஒரு 3 டிஷ்ஷஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சம்பா ரவை உப்மா. இந்த சம்பா ரவையில் அயன், புரோட்டீன், கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீஷியம் போன்ற நிறைய சத்துக்கள் இருக்குது. சுகர் லெவல்ஸ் அதிகமாக உள்ள டயாபெட்டிஸ் பீப்புளுக்கு இது ரொம்பவே நல்லது. கொலஸ்ட்ராலை ரெடியூஸ் பண்ணுது. இதில் கால்சியம் இருக்கிறதுனால போன்ஸ்க்கு ரொம்பவே நல்லது. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கேரட், ஆனியன், கேப்சிகம், பீன்ஸ் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. நம்ம கட் பண்ண ஆனியனை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதோட கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதோட நம்ம கட் பண்ண வெஜிடபிள்ஸையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வெஜிடபிள்ஸை ரொம்பவும் வதக்க வேண்டாம், ஒரு 1 மினிட் வதங்கினா போதும். வெஜிடபிள்ஸ் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறமா 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் 1 கப் ரவையை இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. ஒரு 1 மினிட்லேயே நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். தண்ணியெலாம் நல்லா சுண்டனப்புறம் நல்லா கிளற விட்டிங்கன்னா சூப்பரான ஹெல்த்தியான சம்பா ரவை உப்மா ரெடி. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டிஷ் வாழைத்தண்டு சூப்பு. இந்த வாழைத்தண்டு கிட்னிக்கு ரொம்பவே நல்லது. இது ஹீமோக்ளோபின் லெவலை ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணுது. டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இது மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன சைஸ் வாழைத்தண்டை எடுத்துக்கிட்டு நல்லா இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி உடனே தண்ணியில் போட்டுருங்க, இல்லைன்னா கலர் மாறிடும். இதுக்கு தேவையான வெங்காயம் எடுத்துக்கோங்க. நான் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி எடுத்துக்கிட்டேன். இதோட பூண்டு கொஞ்சம், இஞ்சி கொஞ்சம், ஒரு பச்சை மிளகாய் இடித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ப்ரெஷர் குக்கரில் கட் பண்ண வாழைத்தண்டு, அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு வெங்காயம், தக்காளி கட் பண்ணதை சேர்த்துக்கோங்க. இடித்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க. இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 டீஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து நல்லா மூடி போட்டு ஒரு 5 விசில் வர எடுத்துக்கோங்க. விசில் அடங்கினதுக்கப்புறம் அதில் உள்ள வாழைத்தண்டு, வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் எடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதை ஒரு பல்ஸ் இல்லை 2 பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. பல்ஸ் விட்டு மட்டும் ஒரு கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா அந்த வாழைத்தண்டோட கசப்பு தன்மை வந்துடும். நம்ம அரைச்சி வச்ச கோர்ஸ் பேஸ்ட்டையும் இதோட சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரெயினரை வச்சு நல்லா வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கரண்டியை வச்சு நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா அதில் உள்ள ஜூஸ் எல்லாம் நல்லாவே வந்துடும். இப்போ சூப்பரான ரொம்ப டேஸ்டியான வாழைத்தண்டு சூப் ரெடி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும், ஹெல்த்தியும் கூட.
நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு வத்த குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு மண் சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கோங்க. சின்ன வெங்காயம் பூண்டை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வெங்காயத்தை கொஞ்சம் முழுசாகவும் சேர்த்துருக்கேன். அப்போ உங்களுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்து இதோட கொஞ்சம் பெருங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா அரைச்சி அதையும் சேர்த்துக்கோங்க. தக்காளியை அப்படியே சேர்க்காம கட் பண்ணி சேர்க்காம இது மாதிரி அரைச்சி சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா மசாலா வாசனை போகிற வரை நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுருங்க. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர நல்லா கொதிக்கட்டும். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக புளி எடுத்து நல்லா கரைச்சி அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த வத்த குழம்புக்கு புளி கம்மியாகவும் தக்காளி கொஞ்சம் அதிகமாகவும் சேர்க்குறதுனால டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நாட்டு சக்கரை இருந்தால் அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு தாளிப்பு கரண்டியில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி வத்தலை போட்டு நல்லா பொரித்து அதையும் குழம்போடு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுடுங்க. இப்போ சூப்பரான ரொம்ப டேஸ்டியான சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வத்த குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்தது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி செஞ்ச 3 டிஷ்ஷஸ்மே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.